அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இந்த விழாவின் நாயகன் இசையமைப்பாளருக்கும் இசையமைப்பாளர் அந்த இசைக்கலைஞர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன். இது வந்து எனக்கு ரொம்ப பர்சனலான ஒரு ஸ்டேஜாக இருக்குது. ஏன்னா நாகராஜ் அப்புறம் சீனு ரெண்டு பேருமே எனக்கு ஒரு 25 வருஷமாக தெரியும். கிட்டத்தட்ட 2000 தெரியும். அதுலேயும் நாகராஜ் வந்து பயங்கர துடிப்பான ஒரு ஆள். பார்க்கறதுக்கு ஆள் சொல்கிறாங்களா அவர் பொடியாக இருக்கிறாருன்னு சொல்லிட்டு, அப்படி கிடையாது. ஆனால் வந்து அவர் அந்த ஒரு ஆர்கானிக்கான சினிமாவை யோசிச்சுக்கிட்டே இருப்பாப்புல. இப்போ நம்மளாம் வந்து உலகத்து சினிமா பார்ப்போம், அதுலேருந்து படிப்போம், அந்த புத்தகத்தை படிப்போம், இலக்கியம் படிச்சிருப்போம், இப்படியெல்லாம் இல்லை. அது தன்னோட உணர்வுக்குள்ளேருந்து, தான் பார்த்த வாழ்க்கையிலேருந்து, தான் பார்த்த மனிதர்கள்லேருந்து, தான் நேசித்த உறவுகள்லேருந்து இப்படியா கதையை தேடி அவராக ஏதாவது ஒன்று எழுதிக்கிட்டே இருப்பாப்புல. டெய்லி கதை பண்ணிக்கிட்டே இருப்பாப்புல, நல்லா பாடுவாப்புல. என்ன சொல்கிறது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். ரொம்ப நெருக்கமான மேடையாக இருக்குது. கோடி கோடியாக பணம் போட்டு நிறைய போதை, வன்முறை அப்படின்ட்டு ரத்தம் தெறிக்க விட்டு பார்வையாளர்கிட்ட இருந்து காசை உறிஞ்சிற இந்த சூழலில் வந்து உறவுகளை பற்றி பேசி வாழ்க்கையை அது மண்ணோட ரத்தமும் சதையுமாக எடுத்து பேசுகிறது வந்து ரொம்ப முக்கியமான முயற்சி. அந்த முயற்சிக்கு நாம் அனைவரும் தோள் கொடுக்க வேண்டும். அந்த வீராயி மக்கள், அது அந்த டைட்டிலே ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு இன்றைக்கி ஒரு பெரிய, என்னதான் நம்ம நாகரிகத்தை வளர்ந்தாலும் இது பெரிய ஆணாதிக்க சமூகம், அது ஒரு தாய் வழி சமூகமாக அந்த டைட்டிலே வந்து ரொம்ப அழகாக இருக்குது. வீராயி மக்கள் வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி.